शिव 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 शिव. அன்பிற்கினிய குருநாதர், அதாவது ஜோதிடத்தை பற்றிய எளிமையான எளிமைனும் எளிமை ஜோதிடத்தை இப்படித்தான் நீங்க பாத்தீங்கன்னா கத்துக்கணும், ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட வகுப்புகள் பல எடுத்து ஜோதிட மாணவர்களை உருவாக்கிய நம்மளுடைய உயர் திரு கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்ல சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்கள் வருடம் தோறும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் சங்கத்திற்கு அறுசுவை உணவிற்கு மதிய அறுசுவை உணவிற்கு 10,000 ரூபாய் போன வருஷம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுத்திருக்காரு. அதற்காக நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ் சங்கத்தின் சார்பாக மிகுந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு கைதட்டல் போடுங்க பாப்போம். என்னைக்குமே ஜோதிடம் நீங்க மீட்டிங் எப்ப வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, பேசும்போது கவனிக்கணும். நீங்க அங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க பேசுறவங்களுடைய ஒரு ஆர்வம் குறைஞ்சிரும். அவங்க அனுபவத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தடைப்பட்டுரும், மட்டுப்பட்டுரும். நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் கடகத்துல என்ன கிரகம் இருக்கான்னு கேட்கும்போது நமக்கு இருக்குது, நமக்கு சரியா, நம்ம நண்பர்களுக்கு இருக்கு சரியான்னு பார்க்கணும். விஜயனையா எப்ப பேசினாலும் நான் அந்த பாயிண்ட் மலமலமல நோட் பண்ணுவேன். நமக்கு எதாவது நமக்கு வருது, என்ன விஷயம் நான் சொல்றது, நம்ம அதை எல்லாம் பார்க்கணும். தொட்டியம்மையா பேசுவாரு, நம்ம பாருங்க மருதமலையா பேசுறாரு. எங்க குருநாதர், என்னை உருவாக்கிய குருநாதர் கோட்டை சுப்பிரமணிய ஐயா என்னுடைய குருநாதர் ஐயா பாத்துக்க, அவங்ககிட்ட நான் படிச்சிருக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கவனிக்கணும். அப்புறம் நீங்க கை தட்டணும், புரியாம கை தட்டக்கூடாது. அவர் போவோன்னு கை தட்டிட கூடாது. தட்டும் போது எப்படின்னு இருக்கு, இப்படின்னா என்ன அர்த்தம், போ 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 அப்படி இருக்க கூடாது, கைத்தணும். அப்ப 2 பாயிண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. 2வது கலகலப்பா சுவாரஸ்யமா படிக்கக்கூடியது ஜோதிடம். ஜோதிடம் ரொம்ப டப்பான சப்ஜெக்ட், நல்லா கேட்டுக்கோங்க. அத நீங்க அந்த அந்த அதன்படியே போனீங்க. சூரியன் சுமார் 3,64,000 கிலோமீட்டர்களும், சனி 7 லட்சம் கிலோமீட்டர், 7 லட்சம் கிலோமீட்டர். நீங்க கற்பனை அங்க போய் எப்படி இங்க போறது, இங்க நான் சொல்ல புரியுதா? சுவாரஸ்யமா சொன்னாதான் அந்த ஜோதிடத்தை என்ன செய்ய முடியும். என்கிட்ட சொன்னாரு 3 லட்சத்துக்கு மேல, நான் சொன்ன 2.5 லட்சம். எப்படி சொல்றீங்க, நீங்க செக் பண்ணிட்டு வாங்க, என்ன புரியுதா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? ஆமா. அப்ப சுவராசியமா படிச்சாதான் மனசுக்குள்ள அது என்ன செய்யும், போகும். நீங்க எங்கிட்ட பாடம் படிக்கும் போது டவுட் எல்லாம் கேட்பாங்க மாணவர்கள். அவங்க எப்படி இந்த டவுட் கேட்கறாங்கன்னே தெரியாது. நான் எல்லாமே சொல்லிடுவேன், ஒண்ணு விட்டு பிடிச்சுடுவாங்க. சார் அது வக்கரம் நான் சொல்லலையம்பா, புரியுதா? அப்ப நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணுங்கிறத அனுபவத்துலதான் நிறைய தெரிய முடியும். சரியா? இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்துக்கு என்னை அழைத்து இங்க பேச அனுமதி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த மேடையிலே உங்கள் முன்னாடி எனக்கு மைக்க கொடுத்து இப்படி ஒரு லைட்டை போட்டு முத்துப்பாண்டியன் சேனல் அப்படி ஒளிபரப்புற ஒரு அந்தஸ்தை கொடுத்த அந்த அந்த காரணமான என்னுடைய குருநாதர்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த குருதான் என் ஃபர்ஸ்ட். அதுதான் புரியுதா? எந்த இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நீ வித்தியாசமா சொல்றீங்களே, குரு இல்ல, குரு இல்லாம எனக்கு, நான் 2012 படிக்க வந்தேன். நாங்க பிறக்கும் போது தொற்றுல போட்டு எங்க அம்மா தாளாட்டும் போது அஸ்வினி பரணி அடிச்சு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க 2ஆம் பாவம் 3 அப்படிதான் சொல்லிச்சு. நாம இடையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டது, அந்த ஆசிரியர் இன்னொரு ஆள்கிட்ட கத்துக்கிட்டது, இப்படியே நம்ம கத்துக்கிட்டது. ஆனா உண்மையை சொல்லணும். நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு நைட் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தார், நோனோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்ட இந்த புத்தகத்துல படிச்சேன், இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். விஜயன் சார் ஒரு மேட்டர் சொன்னா, இந்த ரூல் கரெக்டா இருக்கு, விஜயன் சார் சொன்னாருமே, கரெக்டா இல்லையா? உண்மையை பேசுங்க, புகழ் தன்னால வரும். என்ன நான் சொல்ற சரிதானே? ஆமா. பாருங்க, ஜோதிடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. என்ன குழப்பங்கள்னா, 9 கிரகம் 12 கட்டம், இதுக்குள்ள எல்லாமே சொல்ல முடியுமா இப்படிங்கிற கோயில் வருமா வராதா? படிக்கும் போது பயங்காட்டுவாங்க, சூரியனுக்கு மட்டுமே 500,000 காரவத்தம் இருக்குன்றார் என்ற ஒரு ஆளு. சூரியனுக்கு மட்டும் அவ்வளவா? நமக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா? அப்ப ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஜோதிடத்தை கேட்கும் போது, அது படி வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நாம காரவத்துவத்தை எடுக்க போறோம். நீ ஒன்னும் எல்லாமே நம்ம சொல்ல போறது இல்ல, அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சிலர் நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்காங்க. நல்லா பாத்துக்கங்க, சிலர் என்ன செய்யறாங்க, ஊக்கம் கொடுக்காங்க. எப்படி 12 கட்டம் 27 நட்சத்திரம் 9 கிரகம், இதுல எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? கேள்வி வருதா இல்லையா? அம்மா உட்கார்றீங்களா? கேள்வி வருதா இல்லையா? ஐயா ஐயா எனக்கு முடிச்சிருக்கீங்களா இல்லையா?
கேள்வி வருதில்ல? நமக்கு சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நம்ம முடியுமான்னு நினைச்சா முடியாது, முடியும் அப்படின்னு நினைச்சா அது முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க? ஆமா, ஏன்ட்ட யாரும் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா பிளஸ் டூ சொல்ல மாட்டேன், அது சிம்பிளா இருக்கும். ஹையர் செகண்டரி கிட்டத்தட்ட ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? சே, பிளஸ் டூனா எத்தனை சிம்பிளா இருக்கும். அப்ப முடியாதுன்னு ஒண்ணு எழுது இல்லவே இல்லை. சப்த சுரங்கள் எத்தனை? சப்த சுரங்கள் எத்தனை? 5 பேர் சொல்லிட்டீங்களே. சப்த சுரங்கள் எத்தனை? 7. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்? 7 சுரம் தான். பாட்டு எத்தனை? எத்தனை? 12 கட்டம் 9 கிரகங்களுக்குள் எத்தனை மெத்தேடு, எத்தனை வித்தை. இதே எப்படி இருக்கு? ஐயா எப்படி இருக்கு? ஒரு கைதட்டல் போடுங்க. இப்படி அடிக்கடி கைதட்டா பக்கத்துல யாரும் தூங்குவாங்களா? தூங்குவாங்களா சொல்லுங்க. என்னடா தட்டிக்கிட்டே இருக்கான்? சோசியல் மீட்டிங். ஓ, நம்ம சோசியல் மீட்டிங் வந்திருக்கோமோ? அப்பதான் அவருக்கு தெரியும். ஒரு ஆள் அங்க பாயிண்ட் நம்பர் 1 போட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த 1 மாறி மாறி எழுதி அந்த 1 நம்பரே அழைச்சு போச்சு. நாங்க பாயிண்ட் கொடுத்தா தானே இருக்கோம். என்ன அப்ப பாயிண்ட், அப்ப சிம்பிளா ஜாதகம் புரியணும். சோதனத்துல பல மெத்தடு, 9 கிரகம் 12 கட்ட, எத்தனை ஸ்டெப், எத்தனை மெத்தடு, எல்லாமே சூப்பர். எதையும் நீங்க இதுதான் பெஸ்ட், அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது மாத்திக்கங்க. சோதனத்துல இன்னைக்கு ஒற்றுமை வளர்ந்துகிட்டே இருக்கு. சோதனத்துக்கு மறுகருத்து போடுறது, சோதிடத்துங்கிறது இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. உண்மையா இல்லையா? இளைஞர்களும் சோதனத்துக்குள்ள வந்துட்டீங்க, பெண்மணிகளும் வந்துட்டீங்க, வயதானவர்களும், ரிட்டையர்டு ஸ்டாப் எல்லாம் இன்னைக்கு ஜோதிடத்துல ஆர்வமா நல்ல வளர்ச்சி நிலை. காரணம் கம்யூனிகேஷன், மீடியா. இப்ப இந்த மீட்டிங்க்கு வர முடியல, இந்த மீட்டிங்க்கு வர்றே நமக்கு போகணும் முடியல, பயணம் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு வீட்டிலேயே பாக்குற மாதிரி ஆன்லைன் நஸ்டோ டிவில முத்துப்பாண்டியனுடைய ஒரு புண்ணியத்துல வீட்டிலேயே பாக்குறோம். உண்மை இல்லையா? இந்த மாதிரி சேனல்கள் வளர்ந்தது. சோதிடத்தை எல்லா தரப்பு மக்களும் சோதிடத்தை விரும்புறாங்க. டிரான்ஸ்லேஷன்ல இது வரைக்கும் 350 ஜாதகம் ஒரு 3 வருஷத்துல 350 பேரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லியிருக்கேன். எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு ஒரு ஆளு, நான் சொல்ல புரியுதா? டிரான்ஸ்லேஷன் பண்ணி. அப்ப நம்ம ஜோதிட முறை வளர்ந்திருக்கு, நம்ம ஜோதிட முறையை எல்லாம் விரும்புறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சோதரருக்குள்ள ஒற்றுமைங்கிற ஸ்தலமும் நல்லா உயர்ந்திருக்கு. இப்பெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ ஒன்றன் இருக்கலாம், அது காலப்போக்குல மாறிடும். அவங்களை யாரும் விரோதமா நினைக்காதீங்க. சூப்பரா ஐயா, சூப்பரா. எனக்கு இன்னைக்கு 9ஆம் பாவம் கொடுத்திருக்கு. சப்ஜெக்டுக்கு போமா? ஆமா, இது வரைக்கும் சும்மா ட்ரையல் தான், இப்பதான் மெயின் பிக்சர். சரியா? நமக்கு இந்த நாமக்கல் அழைச்ச உடனே எனக்கு இல்ல, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது ஆஞ்சநேயர். உண்மையிலையா? அதுக்கப்புறம் எனக்கு இங்க அறிமுகமானவர் தென்னரசன், சக்தி குருசார். இவங்க 2 பேரும் எனக்கு மனதுக்கு பிடித்த நண்பர்கள். அதுக்கடுத்து எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இளம் புயல் பவித்ரா. ஆமா, நல்ல எனக்கு இங்க அறிமுகம்ங்கிறது. அதுக்கப்புறம் இனிமே இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் படிக்காங்க, ஒரு அறிமுகம். இது 3வது முறையா இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 12ஆம் பாவகம் பேசினேன், கேட்டாங்கய்யா. அதுக்கு அண்ணனே முடிவு பண்ணிடுவாரு, ஐயா நீங்க இதான் பேசணும்ன்றாரு. சரின்னு நம்ம. ஆனா ஜோசியம் தான் நான் விடிய பேசுவேன் சார். சோதிடம் எனக்கு தெரிஞ்சது, அதுக்காக நான் பெரிய ஜோசியம் நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் எல்கேஜி, என்னது எல்கேஜி பாத்துக்கங்க. இப்ப இன்னைக்கு 9ஆம் பாவம் பேசுங்க. நாங்க பாக்கியம் தரும் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு எனக்கு கொடுத்த நிமிஷம் 9 நிமிஷம், அவ்வளவுதானே சார்? இல்ல 1/2 மணி நேரம் பேசலாம். சரி, பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம் என்னது? பாக்கியஸ்தானம். நல்ல நேரம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன நேரம் சார்? உங்களுக்கு கடன் நோயை தரக்கூடியவன் ஜாதகத்துல இருந்தான், வியாதியை தரக்கூடியவன் இருக்கான், வழக்கு விபத்து தரக்கூடியவன் இருக்கான், வழக்கு விபத்து தரக்கூடியவன் இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? ஐயா ஐயா என்ன பேச்ச காணும்? நல்ல விஷயத்துக்கு ஒரு இருப்பாரா இல்லையா? ஐயா இருப்பாரா இல்லையா? நமக்கு எதிரி தாக்கிற கூடாதுன்னு ஒரு காவலுக்கு ஒரு ஆள் போடுற மாதிரி நமக்கு நல்ல விஷயம். அதான் பாக்கியம். எனக்கு எப்ப நல்ல நேரம் கிடைக்கும், எனக்கு அதிர்ஷ்டம் உண்டா, எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டா, கேக்குறமா இல்லையா? ஐயா கேக்குறமா இல்லையா? அப்ப லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியதுக்கு 11ஆம் அதிபதி இருக்காரு, அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதுக்கு 9 இருக்கான், பூர்வ புண்ணிய பலனை தர்றதுக்கு இவங்க 3 பேர் இல்லாம கட்டம் ஒரு 9 கட்டம் போட்டு 12 கட்டம் போட்டுருக்கோமா இல்லையா?
ஐயா போட்டிருக்கோமா? ஒரு நபர் கேட்டாரு, சார் 9 கிரகம், பாவி மட்டும் 7 பேரு, சுபர் 2. ஐயா கேள்வி இருக்கா? ஆமா, பேச போறீங்களா? பேசல. பாவி 9 பேர்ல 7 பேர் பாவி, சுபர் எத்தனை பேரு? பிள்ளை பேசுங்க, எத்தனை பேரு? 2 பேரும் பேச. ஜோசியற்ற சவுண்டு தான். சனி தசையில முதல் புத்தியில இந்த வயசு 48 வயசுக்கு மேல யோகம். நீ பேசுறதா நம்ம தெம்பா இருக்கணும். சனி திசை, ராகு புத்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவருக்கு தலைவலி, அவனுக்கும் தலைவலி. பேசுறது எப்படி இருக்கணும்? ஜம்மு இருக்கணும். அப்ப என்ன சொன்னீங்க? 2 பேரும் மட்டும் சுபரானா, அப்ப அவங்கள நம்ம மடக்கணுமா இல்லையா? ஜோசியர் எதுக்கும் தயாரா இருக்கணும். அவங்களை என்ன செய்யணும்? மடக்கணும். அதை சொன்னேன். சினிமா படத்தை எல்லாரும் விரும்பி பாக்குறது சினிமா. உதாரணம் அங்கேயே தான் போகணும். நல்லா பாத்துக்கங்க. வில்லனுக்கு எப்பவுமே ஆள் அதிகம், கதாநாயகனுக்கு சார் வில்லனுக்கு ஆள் அதிகம். இன்னொன்னு லாரியில 500 பேர் வந்துருங்க, கதாநாயக ஜெயிக்கிறது இதே இருக்கு. என்னைக்குமே சுபருக்கு என்னைக்குமே அவர் தனியா இருந்தாலும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு சுபர் பரவாயில்ல. கெடுதல் செய்யறதுக்கு 6 பேர் பாவியா இருந்தாலும் 2 சுபர் இருக்குது நமக்கு நல்லது. நீங்க எதை எப்படி எடுக்கணும்னு கணக்கு இருக்கு. கேட்டாங்கயா? சரி, பாக்கியாதிபதி நல்ல நேரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சிரமங்களிலிருந்து மீண்டும் உங்களை இந்த உலகத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு குடும்பமா பொருளாதாரமா நல்ல மதிக்கத்தக்க வாழ்க்கையை தரக்கூடியவர் 9 கூடியவர். ஐயா புரிஞ்சதா? பாருங்க, நாங்க 12 பாவம் பாடம் எடுப்போம். யாரு எந்த பாவத்துக்கு வருது அந்த பாவம் ஜாதகத்துல கட்டி போயிருக்கும். சார் நல்லா பாருங்க, 12 பாவம் எங்க மெத்தடு, என்னுடைய வகுப்பு மெத்தடு 12 பாவம் வரிசையா எடுப்போம். அதுல சிலர் சொல்லுவாங்க, சார் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு குயட்டா இருக்கணும். பாருங்க, நமக்கு பிசினஸ்னா அப்படி கரெக்டா இருக்கணும். அப்ப 4ஆம் பாவம் வரல சார், 6ஆம் பாவம் வரல சார், அடுத்து சேரம் போய் சேர்ந்துக்கிறாங்க. அந்த 2 பாவம் கட்டி போயிருக்காங்க. ஆமாப்பா, எப்படி அதை வேலை செய்து பாருங்க. சரியாங்கய்யா? சரி, 9 கூடியவன் லக்னத்தில் இருந்தாலும் லக்னத்தை பார்த்தாலும், ஏன்னா எனக்கு டைம் இல்ல, நான் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு பைய வச்சுக்கிட்டு சைட்ல நிற்பாரு, தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி துப்பாக்கி தூக்குவாரு, கிளம்பிடணும். புரியுதா? ஆமா, என்ன எல்லாரும் பேசணும்ல. அப்ப 9 கூடியவன் ஒரு ஜாதகத்தில், நான் சொல்றது 12க்கும் சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் இருக்கும். உங்க ஜாதகத்துல 9ஆம் இடம் இருக்கும், எழுத விட்டாலும் போய் எழுதிக்கங்க. புரியுதாங்கய்யா? நல்லா பாத்துக்கங்க. 9ஆம் இடம், அதாவது 9 கூடியவர் உங்க ஜாதகத்துல லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா சிரமங்களையும் பிரச்சனைகளையும் பாருங்க, பல போராட்டங்களையும் சந்தித்தாலும் மற்றவர் மதிக்கத்தக்க வாழ்க்கை உண்டு. தலைமை பொறுப்பு உண்டு. என்ன உண்டு? வெளியூர் தொடர்பு உண்டு. எல்லா அந்தஸ்தும் உண்டு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. என்னுடைய ஜாதகத்துல 9ஆம் இடம் நீசம். நான் ஒரு ஜோசியத்தை போனேன். ஆரம்பத்துல 9ஆம் இடம் நீசம் ஆயிடுச்சு சாமின்னு. ஜாதகம் படிக்கிற காலம், நீசம் இல்ல தம்பி, நல்லா இருக்குன்னாரு. இன்னொரு ஆளு 2 பேரு, அது விளக்கம் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ஸ்தானம்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, சார் நமக்கு அப்பத்தான் ஒருத்தர் சந்திக்கும் போதுதான் சார் நமக்கு அறிவு வந்துகிட்டே இருக்கும். அவர் சொன்னாரு, அவர் நின்ற நட்சத்திரம் என்ன? சூரியன். அந்த சூரியன் ஜாதகத்தில் ஆட்சி. ஒரு பாவாதிபதி கெட்டுட்டாருன்னா எந்த ரூபத்தில் நல்லா இருக்காரு, அந்த நின்ற நட்சத்திரம் அங்க காப்பாத்து. அப்பதான் அப்ப சாரமும் நம்ம பார்க்கணும். சார் நல்லா பாருங்க, ஒரு ஸ்டெப் போக போக மெருகேத்திக்கிட்டே இருக்கும். தோசை சொல்றோம், அதுல 129 எப்படி இருக்கு, ஒன்னு கூட்ட மனம் வீசுது, ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த 9 கூடவர் எந்த விதத்துல பாதிச்சாலும் எந்த விதத்தில் பலமாயிருக்கார், பார்க்கப்பட்டவராலா, நின்ற ஸ்தானமா, நின்ற நட்சத்திரமான்னு பார்க்கணும். ஐயா புரியுதா? 9 கூட லக்கணத்தோட கொண்டா கவலைப்படாதீங்க. சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவர், வழிகாட்டக்கூடியவர். ரைட்டாங்கய்யா? அவருக்கு இறைபலம் உண்டு. ரைட்டா? தலஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் இது 2ஆம் இடம். அப்ப இந்த பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரா பாக்காரா? 2 கூடியவனுக்கு எந்த விதத்துல தொடர்பு இருக்கான்னு பாருங்க. வாக்கு பலம் உண்டு. ஆனா ஆச்சாரமா பேசணும். 9 கூடிய லக்கணத்தை பார்த்தா எப்படி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்.
ரெண்ட பார்த்தா என் பேச்சு எப்படி இருக்கணும்? தரமா இருக்கணும். அதுக்கு மாறா இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு, தந்தை வழி சொத்துக்கள் அனுபவிக்கல சிறு சிக்கல் இருக்கும், இவ்வளவுதான். ஆனா பொருளாதாரத்துல மேன்மை என்ன உண்டு, வெளியூர் வருமானம் உண்டு, அரசாங்க அரசியல் மூலம் வருமானம் உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா மாறவே செய்யாது. சிலருக்கு எனக்கு நான் சொல்றேன் நடக்குது, ஏதோ கேட்பாங்க சார், என் வாக்கு பலிக்கு சார் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஏன் இருக்கீங்களா இல்லையா? அதுக்கு 9-2 தொடர்பு இருக்கும். ஏதோ எனக்கு நடந்துச்சு சார், அந்த மைனஸே எடுக்கப்படாது. அதுல அவன் நீசமாயிட்டான், அவன் பாதகாதிபதி, அவன் வேற பாவியா இருப்பான், சில பாதிப்புகள் இருக்கும், அது வேற. ஆனா யோகம்ங்கிறது வேற. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? பொருளாதாரத்துல ஒரு தடவை கஷ்டப்பட்டுப்பான், குடும்பத்தை பிரிஞ்சிருப்பான், அதுக்கான காரணங்கள் வேற. ஆனா அந்த மேன்மைங்கிறது என்ன செய்யும்? கொடுத்தே தீரும். 9-3 9 கூட இருங்க. கைராசிக்காரர் இவர் கவுறு கட்டினா ஒரு வாட்சி போட்டாலும் யோகம், கவுறு கட்டினா யோகம், இன்னொரு ஆளுக்கு கயிறு கட்டி விட்டாலும் என்னது யோகம். இவருடைய முயற்சி வெற்றி அடையும், இவருடைய முயற்சி வெற்றி அடையும், அதுல மாற்றமே இல்லை. 4ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது. பூமி மனை வாகன யோகம் உண்டு. என்ன உண்டு? பூமி மனை வாகன யோகம் உண்டு. கல்வி உண்டு. என்னைக்கு சொந்த வீடு அமைது அன்னைக்கு டாப்புக்கு போயிடுவார். ஐயா 9-4 கண்டிப்பா உங்க வீட்டில் இறைவன் குடியிருப்பார். யாருக்கு இருக்கு? உங்க வீட்டுக்கு ஒரு ஆசிரியரோ ஒரு குருநாதரோ வருவாங்க. உங்க பூமி அமைஞ்ச பூமி புண்ணிய பூமி, கோயில் பக்கத்துல. ஐயா கரெக்டா? ஆமா, பூமி மனை வாகன யோகம் உண்டு. பக்கத்து இடமே வந்துடும். 9 கூட 5ல 45க்கு மேல புகழ், இம்ப்ரூவ்மெண்ட், 45 அபோ. எப்படி? அவ்வளவுதான். 9 into 5 எவ்வளவு? கால்குலேட்டர் இருந்தா போடுங்க, கணக்கு வாத்தியார் இருந்தா போன் போடுங்க. ஆமா, கணக்கு படிச்சவங்களுக்கு 9 into 5 45. குழந்தைகளால் அதிர்ஷ்டம். உங்க பிள்ளை IAS IPS படிக்குதா, மருத்துவம் படிக்குதா? 9-5 கேளுங்க. வெளியூர்ல போய் புகழ் அடைவாங்க. சாஸ்திரம், இறைவனுடைய அருள் உண்டு, சாஸ்திரம் படிப்பாங்க. தாமதமா ஒரு கல்வி படிப்பான், அந்த கல்வியில பெரிய ஆளாயிருவான். ஐயா 9-5 என்ன? மருத்துவம் படிக்கா 9-5 மருத்துவ கல்வி. குழந்தைகளும் புகழா இருக்கும். எப்படி? குழந்தைகளும் புகழா இருக்கும். தாமதமா ஒரு கல்வி படிப்பாங்க, ஷேர் மார்க்கெட், ஜோசியம்னு, அதுல டாப்புக்கு போயிருவாங்க. சார் இந்த புதன் கட்டவங்களுக்கு இது பொருந்தும். யாருக்காவது புதன் கெட்டு போயிடுச்சு மறைஞ்சிருச்சுன்னா லேட்டா ஒரு கல்வி படிப்பான். நான் கொஞ்சம் ஜாதகம் கொடுப்பாங்க, நான் சொல்லுவேன் சார் ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி படிங்க, உங்க வேலை விஷயமா ப்ரொமோஷன் வந்துருமோ. சின்ன சின்ன கோர்ஸா படிச்சு ப்ரொமோஷன் ஆயிருவாங்க. ஐயா கரெக்டா? புரியுதா? பாதி பேர் புரியல போல இருக்கு, புரியுதா? அப்ப 9 இப்ப 9ஆம் இடத்தை நீங்க தேடணும். ஏதோ வாயா 9 ஏதோ செய்யா, அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதுக்காக 2 நல்லது செய்யா அப்படிங்கணும். புரியுதா? தங்கப்பாண்டியா சொல்லிட்டாரு, அவருக்காக 2 நல்லது செய்ய அப்படிங்கணும். என்ன? ஆமா, அப்படிங்கிற என்ன விஷயம் சார்? ஆமா, நமக்காக 2 செய்யா, பேரை காப்பாத்தியா அப்படிங்கணும். ஒரு கைத்தட்டல் போடுங்க. அப்பக்கப்ப இங்க ஒரு மாநாடு நடக்கும் தெரிய வேண்டாமா? நம்மளும் இவன் ஆள் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? என்ன சும்மாவா? அப்ப பாக்கியாதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டாரு. உடனே பாக்கியம் கெட்டு போச்சுன்ற கூடாது. தந்தை இந்த உறவுகளுக்கு தான் பாதிக்கும். 6ங்கிறது என்னது? கடன், நோய், எதிரி, இதுல எல்லாம் சந்திச்ச பிறகு பெரிய ஆளாயிருவார். நல்ல உத்தியோகம் உண்டு. ஐயா என்ன உண்டு? வாடகை வருமானம் உண்டு. ஒரு காலம் வாடகை வீட்டுல இருப்பாரு, இன்னொரு காலம் வாடகை வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு, அதிகார பதவியில இருப்பாரு. ஆனா தந்தைங்கிற விஷயத்துல மைனஸ் இருக்குமோ தவிர அதிர்ஷ்டத்துல குறையாது. 6ஆம் பாவத்தில் உள்ள நல்ல விஷயங்களை அனுபவிப்பார். எப்படி? என்ன அம்மன் இருக்கிய? உங்களுக்கு 6ஆம் பாவம் இல்லையா? ஐயா கட்டத்துல 6ஆம் பாவம் இருக்கா இல்லையா? 9 கூட ஒரு 7ல இதுக்கு என்ன சொல்றீங்க? பொதுமக்கள் மத்தியில மரியாதையா வாழக்கூடியவர். 7ஆம் இடம் என்னது? பிரசிடண்ட், கவுன்சிலர், இந்த மாதிரி போறது, பொதுமக்கள் மத்தியில வாழ்றது, பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுல மிகப்பெரிய ஆளாவார். திருமணத்திற்கு பின் இவருக்கு என்னது? உயர்வு. நண்பர்களால் அதிர்ஷ்டம். ஐயா போட்டாச்சா? இல்ல நல்ல பாயிண்டா இருக்குன்னு வருத்தமா இருக்கா? மைனஸ் வேணுமா? ஆடி மாசம் 18ஆம் தேதி இவர் ஒரு அமாவாசை தேதியில் கீழே விழுவார். சூப்பர். அது வேணுமா? இது வேணுமா? இந்த படை போதுமா? நல்ல பாயிண்ட் வேணுமா? எப்படி? அப்ப இவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உதவி செய்வாரு, நண்பர்களால் அதிர்ஷ்டம் பெறுவார், பெரிய நட்புகள் இருக்கும்.
நீங்க 7ஆம் இடத்துக்கு பாருங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு பெரிய நட்புகள் இருக்கும். 7ஆம் இடம் வாடிக்கையாளர். நாம என்ன பிசினஸ் பண்ணாலும் வாடிக்கையாளர் வேணுமா வேண்டாமா? 100 ரூபாய் ஜாதகத்துக்குன்னா 200 ரூபாய் கொடுக்குற வாடிக்கையாளர் வந்தா நல்லது. 100 ரூபாய் வேணும்னா 50 ரூபாய் கொடுத்தா வாடிக்கையாளர் நல்லா இருக்கும். ஊருக்கு மத்தியில சொத்துக்கள் அமையும். 9, 8 யாருக்கு இருக்கு? யாருக்கு 9 கூட 8ல? நல்லா பாத்துங்க சார். நல்ல பாயிண்ட் சொல்ல போறேன், கை தூக்குங்க, பயப்படாதீங்க. அது யோசிப்பாங்க. பாயிண்ட் சொன்ன சார் எனக்கு பாவம் எத்தனை மாறி இருந்துச்சு, அது பரவாயில்லையாம்பாங்க. 9, 8 வறுமை, கஷ்டம், சிரமங்கள் பல சந்தித்து மிக பெரும் செல்வந்தர் ஆவார். இப்ப இதுல 60 வயசு 70 வயசுக்கு மேல காசு வச்சிருக்கவனுக்கு 9, 8 இருக்கும். கரெக்டா? தெரியாத கஷ்டம் சந்திச்சோம், வறுமை சந்திச்சோம், ரொம்ப நாங்க படாத பாட்டு இல்ல, வேண்டாம் சாமி வேண்டாம் ஜோசியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பெரிய ஆளாகிறது 9, 8. ஐயா புரியுதா? குபேர யோகம் போடுங்க. என்ன யோகம்? குபேர யோகம். குபேரன் எந்திரம்னு அடிங்க, என்ன நம்பர் வரும்? 72, 72 வரும். குபேரன் எந்திரம் அடிங்க. 9 கூட 8ல 9 into 8 எவ்வளவு? கரெக்டா? லாஜிக் மேஜிக் மாதிரி இருக்கா? ஆனா பக்கா பேசிக்கு. இது எப்படி இருக்கு? ரைமிங்கா இருக்கும். ஒரு ஆள் கேட்டார் 6ஆம் இடம் நோயின்னு. சார் பேய்க்கு என்ன பாவம்னாரு. 6ஆம் இடம் நோய், 12ஆம் இடம் பேயின்னு. அவர் ஏன் சார் 12 பேயின்னு? எத்தனை மணிக்கு வருது பேய்? ஏன் அதுக்கு வேற டைம் இல்லையா? மத்தியானம் 12 மணிக்கு வருது, நைட்டு 12 மணிக்கு வருது. வேற டைம் அலாட்மெண்ட் கொடுக்கலாம்ல சார்? கரெக்ட் சார். தூங்கும் போது தானே வருது. ராரா புரியுதா? ஆமா, என்ன சார் சொல்றது? அது மாதிரி கலகலப்பா இருக்கணும். அப்ப 8ஆம் இடத்துல 9 கூட 8ல போயிட்டா தந்தை வழி உறவுகள்னு மைனஸ் இருக்கும். அது கணக்கு வேற, யோகம் வேற. நீங்க மைனஸ்ல நினைக்கப்படாது. ஒரு பெரிய விபத்து சந்திச்சேன், சர்ஜரி சந்திச்சேன், அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு போய் நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். 9, 8 மிக பெரும் செல்வந்தர் ஜாதகத்தில் இது இருக்கிறது. 9 கூட 9ல அதிர்ஷ்டவான். எப்படி? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அதிர்ஷ்டவான், புகழான வாழ்க்கை உண்டு. நோ தோஷம். இங்க தோஷம் வேலை செய்யாது. 9 பலம் பெற்று விட்டால் இங்க பாருங்க, நாகதோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், ஒரு 48 தோஷம் இருக்கும். எத்தனை தோஷம் இருக்கும்? 48 இருக்கும். பாத்துக்கோங்க, பை நிறைய இருக்கும். ஆனா ஒண்ணு வேலை செய்யாது, எல்லாம் ரிட்டையர்டு. என்ன பாக்கி அது என்ன ரிட்டையர்டு? அவரோட வேலை செய்ய மாட்டான். ஆனா எந்திக்க மாட்டான். நீங்க சொல்றது பாருங்க. நீ ஒரு காலத்துல, நான் ஏற்கனவே 2 மேடையில பேசியிருக்கேன், அஸ்ட்ராலஜியோட வளர்ச்சி இனி நம்மள விஞ்ஞான ரீதியா நிறைய படிச்சு இந்த ஏஇன்னு வந்துருச்சா? நீங்க ஜாதகத்தை போட்டு கம்ப்யூட்டர்ல போட்ட உடனே பெண் பார்க்கிற திருமண காலம் வந்துருச்சு. பெண் எங்க இருக்குன்னா 7ஆம் பாவத்தை தட்டினா போதும், அது ஜிபிஎஸ் மாதிரி அங்க போகும், அப்படியே போகும். அது பின்னாடியே போய் தான் பொண்ணு வீடு. புரியுதா? 8ஆம் பாவத்தை தட்டினா எங்க விபத்து இந்த நடக்கும், நேர கூட வண்டிக்குள்ள விட்டோம். ரெண்டுமே நடக்கும். விஞ்ஞான வளர்ச்சி வந்துருமா இல்லையா சார்? நம்ம டேலண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பாவத்தை போடு, ஜிபிஎஸ் மாதிரி போடியா, எங்க போகுது யோகம், எங்க இருக்கு? நீங்க ஆராய்ச்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஐயா ஒரு சிரிப்பு சிரிங்கயா. சரி சிரி 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 சிரிங்க. கொஞ்சம் கலகலப்பா இருக்கணும்ல, அமைதியா மூன்று கூடாது, கலகலப்பா சிரிச்சு இருக்கணும். அம்மா விழுந்துட்டேன் சார், கீழே விழுந்தது கூட சிரிச்சுங்க சொல்ல, விழுந்துட்டேன் சார், இங்க அடி விட்டுச்சு சார், அப்படின்னா அது வராது. அப்படின்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வரத்தான் செய்யும். எதையும் எப்படி ஏத்துக்கணும்? சந்தோஷமா ஏத்துக்கணும். யோகத்தை மட்டும் ஏத்துக்கிறீங்க கேட்டா இல்லையா? தாத்தாவுடைய சொத்து வேணும்னு கேட்கறிய, தாத்தா செஞ்ச பாவத்துக்கும் பலன் கூட யாரும் கேட்கறீங்களா? ஐயா தாத்தாவுடைய சொத்து எனக்கு வந்துருச்சு, ஒரு ஆனர் அவர் நிறைய தப்பு பண்ணிருக்காரு, 4 சவுக்கடி கொடுங்க யாரும் கேட்டிருக்காங்களா? ஐயா கேட்கணுமா இல்லையா? நியாயம் தான் தானே? இவன் போய் சொன்னா, சாமி கரகங்கள்லாம் என்னை போட்டு கரக சாரம் என்னை பாடா படுத்துது சாமின்னு சாமியை கும்பிட்டான். அவர் சாமி என்ன செஞ்சாரு? தம்பி கோயிலுக்குள்ள நவக்கரகம் இருக்கு, எதுக்கு தெரியுமா? எங்களுக்கும் கரகம் வேலை செய்யுதுன்னாராம். ஐயா கோயிலுக்குள்ள நவக்கரகம் இல்ல, அது என்ன அர்த்தம்? சாமிக்கும் கரகம் இருக்கியான்னு சொல்றதுதான். அதுவும் ஃபர்ஸ்ட் மனித ராம அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து என்ன பாடுபட்டாரு? கரகம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? வேலை செய்யும். பாக்கியாதிபதி 10ல தர்ம கர்மாதி யோகம், சிறப்பான வாழ்க்கை உண்டு. இது இந்த ஜாதகத்தை பார்க்கவே வேண்டாம். முன்னோர் தொழில், பெரிய தொழில் பண்றவங்க, அப்பா தொழில் செய்யறவங்க, இவங்க சிறிய அளவுல தொழில் ஆரம்பிச்சாலும் பெரிய அளவுல மேன்மையாயிரும். சோசியர்களா இருந்தா நீங்க சந்துக்குள்ள உட்கார்ந்தாலும் கூட்டம் வந்துடும். 9, 10 யாருக்கு இருக்கு? சூப்பர். யாருக்கு இருக்கு? 9, 10 இருக்கவங்க எல்லாம் 10,000 கொடுத்துட்டு போங்க. பெரிய ஒன்னு எனக்கு கொஞ்சம் கட்டுதல மாறுது சார்.
எனக்கு கொஞ்சம் மாறுது, நட்சத்திர சாரம் சார் அப்படின்னு டிகிரி படி வரலன்றான். நம்மளால எதுலையுமே தெளிவா இருப்பாங்க. ஆமா, 9-10 சிறப்பான யோகம். ஆனா விட்டு கொடுத்து பாதி வாழ்க்கையை கெட்டு போனது இவங்க தான். கரெக்டா சொல்றது. பஸ்ல இவங்களை எங்க பாக்கலாம்னா, பஸ்ல ஆளா போய் உட்காந்துருப்பாங்க சார். புரியுதா? பஸ் கிளம்பும் போது கம்மி பிடிச்சி நின்றுட்டு இருப்பான். என்ன இங்க உட்காந்துருந்தேன், அங்க இங்க உட்காந்துருப்பான். கிளம்பும் இந்த சென்னல் உட்காந்து அந்த சென்னல் கடைசியில் இருப்பான். இல்லங்க இங்க நல்லா தான் இருந்துச்சு, ஒரு அம்மா கை குழந்தையோட இருந்துச்சு, உட்காந்துட்டேன், இறக்கப்பட்டு நின்று இருப்பேன். ஆனா பகுதியில வளமா இருக்கும். 9-10 9 கூடையவன் 11 செல்வந்தர், தலைமை பொறுப்பு, எல்லா சோதனையிலையும் கடந்துருவார். சார் என்னது சார் 9ஆம் பாவத்தை எடுத்து நீங்க நல்ல பலனை சொல்லுங்க. 5, 9, 11 கூடையவர்கள் நற்பலனை தந்தே தீர்வார். எல்லாருக்குமே உங்களுக்கு கஷ்டம் கடைசி வரைக்கும்னா எப்படிங்கய்யா? ஒருத்தர் 65 வயசுக்கு மேல டவுன் ஆகி பட்டாருன்னு மேல வந்துட்டாரு. அங்க இந்த 8ஆம் பாவம், நான் மெயினா 8ஆம் பாவத்தை பார்ப்பேன். கும்பத்துல கரகம் இருக்கா, மேசத்துல கரகம் இருக்கா, சிம்மத்துல இருக்கா, தனுசுல இருக்கா. இதுல ஏதாவது 2 இடத்துல கரகம் இருந்தாலே அந்த வண்டி உருண்டு ஓடிடும். அந்த கப்பல் கரை வந்து சேரும். அச்சாணி தேவையில்லை, நண்பரும் தேவையில்லை. எப்படி? எனக்கு 3-4 கரகம் நீசம், சோசியம் வராது ஆகும்ட்டாங்க. ஒரு 2-3 பேர் வரும்னாங்க. நான் விடாம படிச்சேன். எங்க குருமார் ஆசீர்வாதத்துல கோட்டையூர் சுப்பிரமணியோட கருணையில நான் இன்னைக்கு தவளமுந்து நிக்கிறேன். முயற்சி சரியா? 9-12 பயணங்கள் அதிர்ஷ்டம். மற்றவங்களுக்கு வரையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸ்கிராப் இருக்காங்களா? ஸ்கிராப் மற்றவங்களுக்கு வரையும் இவங்களுக்கு பயணம், வெளியூர், வெளிநாடு. பாக்கியாதிபதி 12 பாக பலன்களும் உண்டு. உடன்பிறப்பு இருக்கும், கூட பிறந்த இருப்பேன், வீடு, மனை, வாகனம் எல்லாம் இருக்கும். ஐயா இப்படி இருக்கு, ஜோசியம் படிச்ச மாதிரி இருக்கா? சனி பகவானுக்கு ஒரு 10 பாயிண்ட் நல்ல பாயிண்டா ஒரு மீட்டிங்ல சொன்னேன். ஒரு ஆள் சனியை அழிச்சு வச்சிருந்தாரு, மறுபடியும் எழுதியிருக்காரு. சார் 2 கட்டத்துல சனியை போட்டுக்கிட்டா சார் அப்படின்னாரு. உண்மைதான் போடணுமே என்ன புரியுதாங்கய்யா? அது மாதிரி எல்லாம் மைனஸ் பிளஸ் 2 கலந்ததுதான் இருக்கு. 6ங்கிற கடன் நோய் எதிரி, 8ங்கிற வம்பு வழக்கு துன்பம், 8ங்கிற மரணம். இதுக்கு பிறதாயா 9 இருக்கு. ஐயா 6யும் 8யும் கடந்த பிறதானே 9 இருக்கு. பிறப்பு 1, இறப்பு 8. பிறப்பு 1, இறப்பு 8. பிறகு அதுக்கிட்ட செத்து பண்ண பிறகு 9ஆம் பாவம் அப்படின்னா இங்கதான் நல்லா கவனிக்கணும். செத்து பிழைச்ச சார் சொல்றாங்களா? அவனுக்கு 9ஆம் பாவம் கடைசி எண்டு வரைக்கும் போட்டோம். இந்த 9ஆம் பாவம் காப்பாற்றும். கிரகங்களை நம்புங்க. கிரகங்கள் உண்மை, நம்ம ரூல்ஸ் உண்மை, சோதரர்கள் உண்மை, சோதர முறை உண்மை, சோதரர் ஒற்றுமை ஓங்கணும், சோதரர்கள் எல்லாம் சமமா பார்க்கணும். யாரையும் வளர்ந்து வர்றால வளர்த்து விடுங்க. தப்பா சொன்னா கேள்வி பண்ணாதீங்க. நம்ம படிப்படியா வளரணும், எல்லாரும் வளரணும் சொல்லி இந்த இடத்துல இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறோம். நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் இந்த 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உயர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் 9ஆம் பாவத்தை பற்றிய சிறப்புரையாற்றிய இந்த 9ஆம் பாவத்தின் சூட்சமங்கள் மழை பெய்ந்து ஓய்ந்தது போல் இருந்தது. ஐயா அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புதமா பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்காரு, எளிமையா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இனிமேட்டு 9ஆம் பாவத்தை பத்தி டவுட்டே வரக்கூடாது யாருக்கும். 9ஆம் அதிபதி எனக்கு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் 2ல ஐயா சொன்ன மாதிரி வாக்கு பலம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக கோட்டையூர் உயர் திரு சிவசுப்ரமணிய ஐயா அவர்களும் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களும் ஜோதிட மகா பிரபஞ்ச ஞானி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்குறதுனால இந்த பேசப்படணும். இந்த நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான விருது வழங்கி கௌரவிக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு. அவருடைய பல பேச்சுகள் சிறப்பு, ஒரு மாநாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடியதா இருக்கு. அவர் பேசுறது என்கிட்ட கத்துக்கிறதெல்லாம் 2வது. அவர் தன்னுடைய கலையை எப்படி உங்கள்கிட்ட பரிணமிக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம ஜோதிட கலையை எழுந்து நிக்குது.
ஏதோ பாக்குறோம் பண்றோம் இல்லாம அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வந்து உங்களை எளிமைப்படுத்தி சொல்றாரு பாருங்க. அப்ப உயிர் மூச்சா அந்த ஜோதிடத்துல அந்த மாதிரி நீங்க யாரு இருந்தாலும் மேல வரலாம். அந்த கலையை நீங்க மதிக்கணும். அப்படிப்பட்ட அவருக்கு என்னுடைய அன்பான இந்த பரிசை வழங்குவதில் நான் மிகவும் உங்கள் முன்னால் கொடுப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அவர் மட்டுமல்ல, மணிகண்டராஜ் அவர்களும் என்னிடத்தில் படித்தவர் தான். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கணியர் ராஜசேகரன், இங்க இருக்க தென்னரசு, நம்முடைய சத்குரு, இவங்க எல்லாம் என்கிட்ட படிச்சு நீங்க சிறப்பா இருக்காங்கன்னா நமக்கு மட்டும் எனக்கு மட்டும் பெருமை அல்ல, நம்ம ஜோதிட கலைக்கும் குருமார்களுக்கும் பெருமை என்பதை நான் மனதார நினைத்து அவரை நான் பாராட்டுகிறேன். மென்மேலும் இந்த கலையில் அவள் வெற்றி வாகி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் என்னிடத்தில் போன் பண்ணி வாழ்த்து பெறுவார். என்ற 900 பேர் கத்து போயிருக்காங்க. சிலர் மதிக்கிறாங்க, அது பேர் விஷயம் சார். ஆனா அவர் அந்த ஒரு பிறந்த நாளுக்கு இந்த குள்ளாடு மதிப்பா கேட்க அவருக்கு என்ன அவசியம்? அவரு கிளாஸுக்கு வந்தாரு, படிச்சாரு. காரணம் என்ன? குருவை நினைப்பதாலையும் கலையை மதிப்பதாலையும் உங்களுடைய ஆதரவு இருப்பதாலையும் அந்த மாதிரி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் மென்மேலும் உயர்வுகள் என்பதை இந்த மேடை சாட்சியாக அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து